உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இந்த குருவும் கேதுவும், இந்த குருவுடைய பார்வை கேது பகவான் மேல விழுகுது. அதனால அந்த குருவுடைய தொடர்பு கேதுவுக்கு. இதனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதை பத்தி பார்க்க போறோம். இந்த கேது ராகு கேதுவாகப்பட்டது போன வருஷம் அக்டோபர் மாசம் பெயர்ச்சியாகி துலாமில் இருந்த அந்த கேது பகவான் கன்னி ராசிக்கு போயிருக்கிறாங்க. இந்த வருஷத்துல மே மாசத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகி மேச ராசியில் இருந்த அந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப விருச்சக ராசிக்காரர்கள், அதாவது சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள், தான் எதை நினைக்கிறீங்களோ அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற லட்சிய புருஷர்கள். அது மட்டும் இல்ல, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. எந்த தொழில் எடுத்துட்டாலும் அந்த தொழில உழைப்பதற்கு சலிப்பில்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் தொழில நஷ்டம் ஏற்பட்டுச்சு, குடும்ப ரீதியா கூட சில பிரச்சனைகளை சந்திச்சீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கேது பகவானுடைய அந்த பெயர்ச்சிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடம் என்பது என்னன்னா, லாபஸ்தானம். ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னேறி போவதற்குண்டான ஸ்தானம் அந்த 11ஆம் இடம். அப்ப அந்த 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போ உங்களுக்கு ஒரு சரிவு உருவாச்சு. அப்ப தொழில்ல ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல, தொழில்ல உங்களுக்கு வேலையாட்கள் சிறப்பாக அமையல, அது போக ஒரு வேலையில நம்ம மனசார திருப்தியாக செய்ய முடியல, மனக்குழப்பங்கள், வேலை செய்யறவங்க கிட்ட அங்க வந்து பார்க்க போன ஏதோ ஒரு பத்தில சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டோம். அப்ப அவங்களும் நம்மளுக்கு சாதகமாக இல்லை. அப்ப வேலை எப்படி செஞ்சாலும் நமக்கு திருப்தியா இல்லை. பிசினஸ்ல நம்ம எப்படி கஷ்டப்பட்டு இதுல வந்து நம்ம சம்பாரிச்சு கடனை கட்டணும், இதன் மூலியமாக ஒரு நல்ல நிலைக்கு வரணும். இதே பிசினஸ்ல ஒரு பெரிய லெவல்ல செஞ்சுட்டு இருக்கிறவங்க அவங்களும் பெரிய அமௌண்ட் லாக் ஆகி அது ரிலீஸ் பண்ண முடியாம குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் செய்ய முடியல. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில விருச்சக ராசிக்காரங்கள் தத்தளிச்சு தடுமாறி புலம்பிட்டு இருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு வந்து நம்பியவர்களால் நயவஞ்சகம், நம்பியவர்களால் துரோகம், நம்பியவர்களால் ஏமாற்றம். அப்ப இவரை நம்பி இருந்தோம், இவர்கிட்ட அந்த பெரிய அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை வாங்கி பிசினஸ்ல போட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க, அதுவும் நடக்கல. அப்ப இவர் மூலியமாக நம்ம பிசினஸ் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க, அவங்களும் கை விட்டுட்டாங்க. அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள், நீங்க இவர்னால இந்த காரியம் ஆகும் அப்படின்னு எந்த விஷயத்தில் நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே பிளாப் ஆயிடுச்சு. இதற்கு காரணம் என்ன? அந்த கேது பகவான் தான். அந்த கேது பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுக்கு வரக்கூடிய அந்த லாப செயல்களை எல்லாத்தையுமே இந்த கேது பகவான் தடுத்து நிறுத்தினாரு. இதனால என்னாச்சு? உங்களுக்கு கடனாச்சு, கஷ்டமாச்சு, குடும்ப ரீதியாக சிக்கலாச்சு, மன நிம்மதி பாதிக்கப்பட்டுச்சு, நம்பணுங்கனால துரோகம், ஏமாற்றம், நயவஞ்சகம் இது எல்லாமே நடந்துச்சு. இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக, குருவுடைய பார்வை சிறப்பு பார்வை,
அந்த 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். அப்ப அந்த கேது பகவானை குரு பகவான் முழு சுபகிரகமாகிய குரு பகவான் அந்த கேது பகவானை பார்த்ததனால், அப்ப அந்த கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து தான் செய்யக்கூடிய அந்த தோஷத்தை, அந்த கெடுதல்களை செய்ய இயலாதவர் ஆகிறார். அப்ப அந்த கேது பகவானால உங்களுக்கு கெட்டது செய்ய முடியாது. அப்ப உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை தடுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு எந்த சோதனைகளையும் கொடுக்க முடியாது. அப்ப அந்த குரு பார்த்ததுனால அந்த கேது பகவான் ஒரு பாவகிரகமாக இருந்து முழு சுபகிரகமான அந்த குரு பகவானுடைய பார்வை கேது பகவான் மேல பட்டதுனால அந்த கேது பகவானும் சுபத்தன்மை அடைகிறார். அப்ப அந்த சுபத்தன்மையினால அந்த 11ஆம் இடம் உங்களுக்கு பார்க்க போனா வலுப்பெறுகிறது. அப்ப விருச்சக ராசிக்காரங்கள் அந்த லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் அந்த மே மாசம் 2ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அந்த 11ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அப்ப அந்த 11ஆம் இடத்தின் வாயிலாக நீங்கள் எதை செய்தாலும் சரி, நீங்க எது முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க இந்த காரியத்தை இந்த நாள்ல செய்யறேன்னு முடிவு பண்ணாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு பார்க்க போனா கட்டம் கரெக்டா நடக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சு வந்துட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு வெற்றியை காணக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. அப்ப அந்த கேது பகவான் புனிதமானதுனால, அந்த 11ஆம் இடமாகப்பட்டது புனிதமானதுனால உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். அந்த கேது பகவானும் குருவை போல் செயல்படுவார். அப்போ நீங்க வெளிநாடு போற மாதிரி இருந்தாலும் போலாம், வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் சம்பாதிக்கலாம். வெளிநாட்டுல நீங்க ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்க, இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும் அப்படி முடிவு பண்றீங்க, இதற்கு முன்னாண்ட தடைகள் வந்திருந்தாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு வெளிநாட்டுல நீங்கள் நினைத்த காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். அங்கே உங்க படிப்பை தொடரலாம். அது போக வேலை விஷயத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்க இந்த பீரியட்ல உங்களுக்கு விசா கிடைச்சு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கு முன்னாண்ட வெளிநாடு போய் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சினால, அந்த குருவுடைய பார்வை கேது மேல படுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. அப்ப இந்த மே மாசத்துல இருந்தே நீங்கள் நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துட்டீங்க. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க, குரூப் ஏ எக்ஸாம் எழுதுறவங்க, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருந்து வேலையில் இருக்கிறவங்க நம்ம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், இதை படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்க முயற்சிகள் பண்ணலாம். அப்படி முயற்சிகள் பண்ணினாலும் நல்லதுதான் நடக்கும். உங்க வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறத நீங்க இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சக்சஸா தான் இருக்கும். அது போக அந்த குரு பகவானே உங்களுடைய ராசியையும் பார்க்கிறாரு. இது பார்க்க போனா டபுள் யோகம் உங்களுக்கு. ஒண்ணு கேது பகவான் ஆகப்பட்டது தன் பாவச் செயல்களிலிருந்து சுத்தமாகிறாரு. அது 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அந்த லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது போக அந்த குரு பகவான் உங்க ராசியவே பார்க்கிறாரு. அப்ப அந்த ராசியை பார்க்கறதுனால நீங்கள் ஒரு புது தெம்பு, ஒரு புது தைரியம், ஒரு புது தன்னம்பிக்கை, எதையும் செஞ்சு பார்க்கலாம், செஞ்சா நம்ம சக்சஸ் பண்ணிடுவோம், செஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்துருவோம், இப்படிப்பட்ட அனுகிரகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணங்கள் கடந்த காலத்துல நடக்காமல் தடுங்கலை இருந்தாலும், இப்ப பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆக வேண்டிய கட்டத்துல அது தடுங்கலாச்சு. இப்ப பச்சை பந்தல் போட்டு பத்திரிக்கை அடிச்சு மணவரைக்கு போய் அங்க பார்க்க போனா பொண்ணு ஓடி போயிட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை ஓடி போயிட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாயிருக்கலாம். இதெல்லாமே நடந்திருந்தாலும் இதற்கு மேல இந்த குரு பார்வையினால, அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்க்கறதுனாலையும், உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக வெளிநாட்டுல உள்ளவங்க அவங்க வாழ்க்கையில சுபகாரிய தடை, குழந்தை பாக்கிய தடை, தொழில பிரச்சனை, எனக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, அது மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளாகப்பட்டது இதற்கு மேல படிப்படியாக சரியாகும். நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே,
இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்தில் நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.